ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் கழிச்சிக்காய் சாப்பிட்டு எனக்கு நீர்க்கட்டி சரியாச்சுன்ற விஷயத்த ரிப்போர்ட்டோட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில் எப்படி சாப்பிட்டேன்றதை சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கழிச்சிக்காய் சாப்பிடும் போது வேறு எந்த மெடிசனுமே எடுத்துக்கவே இல்லை. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கூட நான் சாப்பிடவே இல்லைங்க. 48 டேஸ் வெறும் கழிச்சிக்காய் மட்டும்தான் சாப்பிட்டேன். இப்போ வாங்க எப்படி சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் கலர்ச்சிக்காய். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஓடோடு இருக்குங்க. உடச்சோம்னா உள்ளே ஒயிட் கலரில் ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். இந்த பருப்பை நீங்கள் அப்படியே மிக்சியில் அப்படியே போட்டு பொடிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பொடியறதுக்கு முன்னாடி ஜார் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ அந்த ஜாரில் ஒயிட் கலர் பருப்பு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை போட்டு பொடிஞ்சு வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். கண்ணாடி பாட்டில் இல்லைனா சில்வர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட மிளகும் சேர்த்து சாப்பிட்ணுங்க. அதனால் மிளகு நீங்கள் தனியாக பொடிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சமையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு எப்பவும் போல் வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா லேசாக கூட நீங்கள் வறுத்து கூட செஞ்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாரில், சுத்தமான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அது தனியாக அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இது எப்படி பண்ணி சாப்பிட்டேன்றதை சொல்கிறேன். இது உருண்டை பிடிச்சி சாப்பிட்ணுங்க. ஆனால் அதிகமாக உருண்டை பிடிச்சி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஒரு 2 நாளைக்கு தேவையான உருண்டை மட்டும் தாங்க பண்ணி வச்சுப்பேன் நான். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் பொடி மட்டும் தாங்க நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். இப்போ என்னோடய உள்ளங்கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு கலர்ச்சிக்காய் பொடி சேர்த்துப்பேங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மிளகு பொடியை நான் சேர்த்துப்பேன். இப்போ இது உருண்டை பிடிக்கிறதுக்கு தேன் யூஸ் பண்ணி தான் உருண்டை பிடிக்கணும். நான் நாட்டு மருந்து கடையில் மலைத்தேன்னு சொல்லி கேட்டு வாங்கினேங்க. அதை தான் யூஸ் பண்ணேன் நான். ஸோ தேவையான அளவு மட்டும் தேன் கொஞ்சமாக விட்டு அப்படியே இந்த இன்னொரு விரலை வச்சு இந்த உள்ளங்கையிலே நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ எவ்வளோ அளவு உருண்டை பிடிச்சேன் அப்படின்னா, ஒரு சுண்டைக்காய் அளவு நான் உருண்டை சாப்பிட்டேன். காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே டேப்லெட் மாதிரி போட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிடுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பால்லாம் குடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பி இது ஒரு மாத்திரை மாதிரி வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவேன். இதே மாதிரி 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டேங்க. நல்லாவே எனக்கு பலன் கொடுத்துச்சு. எப்பவுமே மந்த்லி பீரியட் ஆகிற மாதிரி நடுவில் பீரியட் ஆனேன். அப்பயும் நான் ஸ்கிப் பண்ணலங்க. தொடர்ந்து சாப்பிட தான் செஞ்சேன். எனக்கு இதெல்லாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படவும் இல்லைங்க. எனக்கு இந்த கழிச்சிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சுதாங்க சொல்லணும். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.